பக்தர்களுக்கு வணக்கம். பொதுவாக தெய்வங்கள் என்றால் சாந்தம், கருணை என்று நினைப்போம். ஆனால் இங்கே நாம் பார்க்கப் போகும் தெய்வம் தன் நீதிக்குப் பங்கம் வந்தபோது கோபம் கொண்டு பழிவாங்கிய ஒரு உக்கிரமான தாய். இன்று நாம் காணப்போவது ஒரு கொடுங்கோல் மன்னனின் ஆணவத்தால் வெறும் ஒரு மாங்காய்க்காக அநியாயமாக உயிர் துறந்த ஒரு சிறுமியின் கதை. அந்தச் சிறுமியின் ஆத்மா எப்படி சக்தி வாய்ந்த தெய்வமாக, மாசாணி அம்மனாக உருவெடுத்தது? மன்னன் நன்னனின் அநீதிக்குத் தக்க பதிலடி கொடுத்த அந்த நீதித் தெய்வம் யார்? நீதிக்குப் போராடிய அந்தச் சிறுமியின் கதைதான் இன்று கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு நீதி வழங்கும் மாசாணி அம்மன் வரலாறு. இந்தச் சக்தி வாய்ந்த கதையைத் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். ஆனைமலைப் பகுதியை ஒரு காலத்தில் நன்னன் என்ற கொடுங்கோல் பாண்டிய மன்னன் ஆட்சி செய்தான். அவன் தனது மாந்தோட்டத்தில் ஒரு பெரிய மாமரத்தை வளர்த்து வந்தான். யாரும் அந்த மாங்காய்களைப் பறிக்கக்கூடாது என மிகக் கடுமையான சட்டத்தை விதித்திருந்தான். ஒருநாள் ஒரு சிறுமி ஆழியாறு ஆற்றில் நீராடும்போது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட அந்த மாமரத்தின் ஒரு மாங்காயை எடுத்து உண்டாள். மன்னனின் கொடுமை இதைக் கேள்விப்பட்ட மன்னன் நன்னன் அந்தச் சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக மாங்காயை உண்ட அந்தச் சிறுமிக்கு மரண தண்டனை விதித்து அவளைக் கொன்றான். மன்னனின் இந்தக் கொடூரச் செயலால் மக்கள் கொதித்தெழுந்தனர். நீதிக்காகப் போராடிய மக்கள் இறுதியில் மன்னன் நன்னனைக் கொன்று பழிவாங்கினர். அநீதியாகக் கொல்லப்பட்ட அந்தச் சிறுமியின் நினைவாக எழுப்பப்பட்ட சிலையே காலப்போக்கில் சக்தி வாய்ந்த தெய்வமாக, அதாவது மாசாணி அம்மனாக வழிபடப்படுவதாக இந்தக் கோயில் வரலாறு கூறுகிறது. நண்பர்களே, மன்னன் நன்னனால் கொல்லப்பட்ட சிறுமியின் கதை இது. ஆனால் மாசாணி அம்மன் ஏன் படுத்த நிலையில், அதாவது சைனக் கோலத்தில் காட்சியளிக்கிறாள் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? பக்தர்கள் மத்தியில் நிலவும் மற்றொரு முக்கியமான கதை இந்தக் கேள்விகளுக்குப் பதில் சொல்கிறது. மாசாணி அம்மன் வரலாறு குறித்த மற்றொரு பக்தி மிகுந்த கதை இதுதான். இக்கதையை அடுத்த பதிவில் காண்போம்.